Hey everyone, this is Priyadarshini. Welcome to Code with Darshu. இந்த வீடியோவில் மூணு ஆப்ரேஷன்ஸ், அதாவது செலக்ட், அப்டேட், டெலீட், இந்த மூணு கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி டேட்டாஸை எடுக்கலாம், அப்டேட் பண்ணலாம், அப்புறம் டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போது ஒரு டேட்டாவிலேருந்து டேபிள்லேருந்து ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணோம்னா என்ன ஸ்டேட்மெண்ட்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகேவா? இப்போ ரன் பண்ணோன்னா எனக்கு எல்லா டேட்டாஸுமே எடுத்துகிட்டு வரும். எல்லா டேட்டாஸையும் எடுத்துகிட்டு வரதுக்கான ரீசன் இந்த ஸ்டார் ஆஸ்டரிஸ்க் தான். ஓகேவா? எனக்கு பர்டிகுலராக 2 காலம் மட்டும் இல்லை 3 காலம் மட்டும் கூட நம்மளால எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் நேமும் ஜாயினிங் டேட்டும் வேணும் அப்படின்னா ஸ்டாருக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் நேம் கமா ஜாயினிங் டேட். இப்போ ரன் பண்ணோம்னா எனக்கு அதை மட்டும் பர்டிகுலராக எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டு வந்து தரும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட், அதாவது ஸ்டூடெண்ட் ஐடி 1ங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும், அந்த ரோ மட்டும் வேணும் அப்படின்னா வேர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். வேர் யூனிக்காக இருக்கிறது நமக்கு ஸ்டூடெண்ட் ஐடி தான். அப்போ ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்டூடெண்ட் ஐடி 1ங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் என்ன கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் நேமும் ஜாயினிங் டேட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கோம், எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போது இதே போல் இந்த ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் தான் நம்ம ஈக்குவல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் நேம் எந்த காலம் வேணாலும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். பட் எனக்கு பர்டிகுலராக ஒன்று வேணும்னா கண்டிப்பாக அந்த காலமில் அந்த இதில் எது யூனிக்காக இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணணும். இப்போது எனக்கு வந்து சில டைம் ஜாயினிங் டேட்டோ இல்லை வேற என்ன ஜாயினிங் டேட் நல்லா இருக்கு, சில இதில் அவங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜாயினிங் டேட் இஸ் நல் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். எந்த அதாவது எந்த இதில் ஜாயினிங் டேட்லாம் நல்லா இருக்கோ அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். ஒரு காலம் மட்டும், சரி, ஒரு டீட்டெயில் மட்டும் எனக்கு நல்லா இருக்கு, சசிங்கிறது. ஓகேவா? இப்போ நான் நல்லா இல்லாத தவிர எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இஸ் நாட் நல் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுக்கணும். அந்த சசியோட தவிர மற்ற எல்லாத்தையும் நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? இப்போ இப்படிதான் வந்து நம்ம செலக்டை யூஸ் பண்ணுவோம். இல்லை இன்கேஸ் நான் வந்து எனக்கு நல்லுங்கிற இடத்துல நான் வந்து அப்டேட் பண்ணணும், எது நல்லா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நேம், இன்னொன்று ஸ்டூடெண்ட் ஐடின்னு கொடுப்போம். ஸ்டூடெண்ட் ஐடியும் நம்ம எடுத்துட்டு வரணும்னு சொல்லுவோம். ஓகே, ஜாயினிங் டேட் நல்லா இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடி 4. ஓகேவா? நான் இந்த ஜாயினிங் டேட்டை போய் நான் இப்போ அப்டேட் பண்ண போகிறேன். அதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் செட் ஜாயினிங் டேட் ஈக்குவல் டு எந்த ஃபார்மேட்டில், இயர், மந்த், டேட். ஓகேவா? ஜாயினிங் டேட் நான் வந்து ஒரு எனக்கு இதை மட்டும் கொடுத்தோம்னா எல்லா ரோஸ்லையும் போய் ஜாயினிங் டேட் இது வந்து செட் ஆகிடும். பட் நான் ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் கொடுக்க போகிறேன். வேர் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லி. இப்போ இதை ரன் பண்ணோம்னா எனக்கு ஸ்டூடெண்ட் ஐடி 4 இருக்க இடத்துல மட்டும் போய் எனக்கு அப்டேட் ஆயிரும். ஓகேவா? அதே போல் எனக்கு ஓகே இந்த காலமே, சரி, இந்த ரோவே எனக்கு வேணாம் அப்படின்னா என்னன்னா டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் வேர் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 4. ஸோ எனக்கு அந்த ரோவை ஃபுல்லாகவே எனக்கு டெலீட் பண்ணிடும். வெறும் டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் கொடுத்தோம்னா எல்லா ரோவும் எனக்கு டெலீட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். இப்படி தான் வந்து செலக்ட் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம், ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.